ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். நம்ம இந்த பதிவில் ரேஷன் ஷாப் ரிசல்ட் பற்றின அப்படியே தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த ரிசல்ட் தகவல் தான் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு. லாஸ்ட்டாக ஃப்ரைடே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் ஃப்ரைடே கன்ஃபார்ம்னு சொல்லலை. அதாவது நம்ம ரிசல்ட் நிறைய தடவை ஃப்ரைடே அதை அதை மென்ஷன் பண்ணி தான் விட்டுருந்துருக்காங்க. அது நல்லா தெரியும் உங்களுக்கு. நிறைய மாற்றங்கள் ஃப்ரைடே வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதனால் ஃப்ரைடே வர வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ரிசல்ட் நம்ம நிறைய அப்டேட் பார்த்துருந்தோம். போன வருஷமும் நிறைய அப்டேட் கொடுத்துருக்கேன் அது உங்களுக்கு. ஆனால் இந்த தடவை என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பேப்பர் நியூஸ் கட்டிங்கில் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. இந்த டேட்டில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விடுவோம். இந்த டேட் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த எண்டு டேட்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கடைசியில் இன்டர்வியூ எப்போ அட்டன் பண்ணணும், இன்டர்வியூ முடிக்கிற டேட்டு, அப்புறம் ரிசல்ட் வரக்கூடிய டேட்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஆனால் பாருங்கள், டிசம்பர் 25க்கு மேலே ரிசல்ட் எதிர்பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி பாருங்கள், டிசம்பர் இன்றைக்கி லாஸ்ட் ஆகிடுச்சிது. ஸோ ரொம்ப நம்பிட்டு தான் இருந்தேன். எல்லோரும் நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஆனால் பாருங்கள், இன்னும் ரிசல்ட் வந்த பாட்டில்லை இன்றைக்கி. ஆனால் தினம் சில அப்டேட் கிடைக்க தான் செய்யுது. ஆனால் லாஸ்ட்டாக நேற்று சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வேறு ஒரு சேனலில் ஒரு பெரிய கருப்பன் சார், அதாவது ஒரு ப்ரெஸ் மீட்டில் அந்த ரிசல்ட்டு பற்றின அப்டேட் இல்லை. ஆனால் அந்த ரேஷன் ஷாப்பை பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு ப்ரோ, அந்த மாதிரி வேறு சேனலில் போட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நானும் அந்த சேனலை வாட்ச் பண்ணேன். அதாவது எனக்கு சரியான ஆடியோ கிளியராக கேட்கல. அது எந்த நியூஸ் அப்படின்ட்டு நேற்று ரொம்ப தீவிரமாக உங்களுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த நியூஸ் எடுத்தேன் உங்களுக்கு. ஸோ ஆனால் அவர் போட்டிருந்தது ஆடியோ தகவல் தான் போட்டிருந்தார். நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு அருமையான அப்டேட்டு தான், நல்ல அப்டேட்டு தான். ஸோ ரொம்ப ட்ரூவான அப்டேட்டு. ஆனால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ரிசல்ட் எப்போ வரும்னு ஆடியோ கேட்டிருக்காங்க. ஆனால் அது ஆடியோ தகவல் இப்போ என்கிட்ட இல்லை. அது கண்டிப்பாக கிடைச்சா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆனால் ஆடியோ தகவல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த 25க்கு மேலே இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளே வரும் மாதிரி சொல்லியிருந்தாருன்னு சொன்னாங்க. ஸோ எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. அந்த ஆடியோ நானும் கேட்டிருந்தேன். ஆனால் அந்த ஆடியோ எதில் இருக்குது, ஏதோ வீடியோ பேசியிருக்காரா அப்படின்ட்டு தெரியல. அதை கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நேற்று நான் எடுத்த வீடியோ உங்களுக்கு வச்சுருக்கேன். அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவங்க ப்ரெஸ் மீட்டில் அந்த ரேஷன் ஷாப் ரிசல்ட்டு பற்றி கேட்கல. இந்த ரேஷன் ஷாப் பணி நியமனம் எப்படி போயிட்டுருக்கு, அதாவது எத்தனை பணியாளர்கள் இருக்காங்க, இன்னும் இந்த இப்போ புதுசாக ஆள் எடுக்க போகிறத பற்றி சொல்லுங்கன்னு மாதிரி கேட்டதுக்கு அவர் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது மொத்தம் 3000 சம்திங் இந்த வேக்கன்சிக்கு மொத்தம் 3 லட்சம் வேக்கன்சி, அதாவது 2,996,000 பேர் நபர்கள் இதில் அப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நேர்முகத்தோர் எப்போ வரும், அப்புறம் இதில் இந்த கலந்து கொள்கிறவங்க 10th 12th மார்க் அப்புறம் நேர்முகத்தோரில் கலந்து கொடுக்க பட்சத்தில் தான் அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் வருமா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் எப்போ வரும்னு இந்த வீடியோவில் சொல்லலை. ஆனால் இதை பற்றி தான் பேசியிருக்காரு. அந்த ஆடியோ தகவல் நான் கேட்டிருந்தேன். ஆனால் உங்களுக்கு வீடியோவை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லலை. பட் ஆனால் இந்த ரேஷன் ஷாப்பை பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பேசுகிறாரு. நம்ம எவ்வளவோ அப்டேட் கேட்டோம், அப்டேட்டுக்கு நம்ம அலைஞ்சிட்டு இருந்தோம், அப்படி கிடைக்கல. ஸோ பாருங்கள், இந்த டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஒரு மினிஸ்டர் இதை பற்றி பேசியிருக்காரு. ஸோ இது நல்ல ஒரு அப்டேட் தான். இது என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல அப்டேட்டு தான். ஸோ நெக்ஸ்ட்டு ரிசல்ட் எப்போ வரும் கண்டிப்பாக சொல்லுவார். ஆனால் இதை ஷாப்பை பற்றி, அந்த ரேஷன் ஷாப் பற்றி பேசியிருக்காரு. அது நல்ல ஒரு அப்டேட் தான். இது என்ன பேசியிருக்காரு வாங்க அந்த வீடியோவில் பார்த்துடலாம். தேவையான பொருள் இருக்கும் வச்சிருக்கிறோம். தேவையான அளவுக்கு மேன் பவர், மனித சக்தியும் இருக்குது. எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடிய நியாய விலை கடைகளில் காலி பணியிடங்கள் நிரப்பும் பணி எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு சார்? இப்போ நம்ம எவ்வளோ நாட்களுக்குள்ள முடிக்க போகிறோம்? நடந்துட்டு இருக்கு. முதல்ல எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குன்னு கணக்கீடு செய்ய வேண்டியது. அதன் பிறகு அதற்கான அறிவிப்புகளை செய்ய வேண்டியிருக்கிறது மாவட்ட வாரியாக. அந்த காலி பணியிடங்கள் விண்ணப்பிக்க விருப்பம் இருப்பவர்கள் விண்ணப்பிப்பதற்கு படிவங்கள் வழங்கப்படுகிறது. பிறகு அந்த படிவங்கள் பெற்ற பிறகு அவர்களுக்கான நேர்காணல்கள்லாம் நடத்தி அந்த நேர்காணல் ஓரளவு எல்லா இடத்துலையும் முடிந்திருக்கு. மற்ற பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் பெறக்கூடிய மதிப்பெண்களையும் சரிபாதியாக பிறகு நேர்காணலில் பெறக்கூடிய மதிப்பெண்களையும் சேர்த்து போடணும். ஏறத்தாழ 2,96,000 விண்ணப்பங்கள், விண்ணப்பதாரர்கள் 3,000
1440 பணிகளுக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். ஆகவே அந்தந்த மாவட்டங்களில் இந்த பணிகள் நடைபெறுகிறது. இதுக்கிடையில் பொங்கல் தொகுப்புகள் இந்த விற்பனையை பண்ணுறோம். அதையும் தொடர்ந்து அரசின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. அதாவது நானும் வேறு சேனலில் வந்து இந்த வீடியோ, அதாவது இந்த வீடியோன்னு சொல்ல முடியாது, இந்த வீடியோவோட ஆடியோ வந்து கேட்டிருந்தேன். ரொம்ப இறைச்சலாக என்ன சொல்கிறாருன்னு புரியலை. ஆனால் உங்களுக்கு தெளிவான முறையில் அது வீடியோவை எடுத்து, இது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் மட்டும் இந்த வீடியோ வந்துச்சு. ஆனால் வந்து உங்களுக்கு சவுண்டு கிடைக்க அது எஃபெக்ட் சரி இருக்காது அப்படின்னு எக்ஸ்ட்ரா வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணி உங்களுக்கு ஸ்பீக்கர் போட்டு தான் இந்த ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. அதனால தான் ஓரளவுக்காக கிளியராக இருந்துச்சு. என்ன சொல்கிறாருன்னு நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அதாவது இந்த ரேஷன் ஷாப் பொறுத்த வரைக்கும் அப்டேட் கொடுத்துருக்காரு. அதாவது எத்தனை பேர் நபர்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, அதாவது எப்படி வந்து இதில் கலந்துக்கிடணும், எந்த அடிப்படையிலேருந்து எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்குமே இது தெரிஞ்ச விஷயம் தான் இது. ஸோ வந்து இந்த துறையில் உள்ள மினிஸ்டரே வந்து இந்த அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ வந்து வெகு தூரம் கிடையாது, அதாவது இந்த தகவல் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஆனால் நெக்ஸ்ட்டு ஒரு மீட்டிங்கில் அல்லது இதை பற்றின கண்டிப்பாக வந்து ரிசல்ட் பற்றின இது விழிப்புணர்வு கண்டிப்பாக விடுவார்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் யாரோ சொல்கிறாங்க, யாரோ நம்மகிட்ட கேட்டிருக்கோம், ரிசல்ட்டை பற்றி அப்டேட்டு தெரியல. டிஆர்பியில் ஃபோன் பண்ணி கேட்டாலுமே வந்து அவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த துறை மினிஸ்டரை வந்து சொன்னதுனால இது மனப்பூர்வமாக நீங்கள் நம்பலாம். 100% இது வந்து ஒரு உண்மையான நியூஸ் இது. ஸோ வந்து நம்ம எதுவுமே சொல்லலை. அதாவது நியூஸில் பத்திரிகையாளர் கேட்குறாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஸோ இது சூப்பரான ஒரு அப்டேட் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு மாவட்டங்களில் வந்து அந்தந்த பணி வந்து தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இப்போ அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு மாவட்டங்களில் வந்து இந்த நேர்முக தேர்வு நடந்துகிட்டு இருக்குது. அது ஓரளவுக்கு முடிஞ்ச நிலையில் வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ரிசல்ட்டு தான். அது ரிசல்ட்டு பற்றி நான் அப்படியே கண்டிப்பாக வேறு ஒரு ப்ரெஸ் மீட்டோட சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் பாருங்க, சென்னையில் ஒன்று ஹால் டிக்கெட் வந்து சேல்ஸ்மேனுக்கு வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ அந்த ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கூட உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே விடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிலர் சொல்கிறாங்க, ஜனவரி இந்த பொங்கல் தொகையெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, பொங்கல் பரிசு, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் விடுவாங்க அது மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சிலர் சொல்கிறாங்க 2 மாதம் கழிச்சு தான் ரிசல்ட் வருங்கிற மாதிரி. அதாவது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரேஷன் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க, அதில் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க பரவலாக வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு 4-5 நபர்கள் சொன்ன விஷயந்தான் 2 மாதம் கழிச்சு வருங்க மாதிரி சொன்னாங்க. ஆனால் 1-2 பேரும் சொல்கிறாங்க இந்த பொங்கல் தொகுப்புலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, எது எப்படியோ எந்த சேனலில் சொன்னாலும் பரவாயில்ல. ஸோ நம்ம வந்து எந்த சேனலில் வந்து உறுதியான, அதாவது உண்மையான ஒரு அப்டேட்டை வந்து யார் கொடுத்தாலும் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அவங்க மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஸோ இந்த சேனலில் இருந்தால் பரவாயில்ல, உண்மையை சொன்னால் பரவாயில்ல நமக்கு. ஸோ சொன்னாங்க, அந்த ஆடியோ நான் கேட்டிருந்தேன், உங்களுக்கு வீடியோ போடணும், தெளிவான முறையில் கொடுக்கணுங்காக தான் இந்த வீடியோ. ஸோ யார் என்ன நமக்கு அப்டேட் கொடுத்தாலும் நம்ம ஏற்றுக்கிறோங்க. ஆனால் உண்மையான அப்டேட் மட்டும் ஏற்றுக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சேனலில் வந்து நெக்ஸ்ட் ஒரு நல்ல அப்டேட்டோடு சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல ஒரு ரிசல்ட்டை பற்றி நான் அப்டேட் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மூலமாக உங்களுக்கு நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் நல்ல ஒரு அப்டேட்டோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.